தமிழ்நாட்டில் 23.7% இருந்த பசுமை பரப்பு திமுக ஆட்சிக்கு பின் 25% உயர்ந்துள்ளதாகவும், தமிழ்நாட்டை 33% பசுமை பரப்பாக உயர்த்தி காட்டப்படும் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர், ஆர்.கே. நகர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் இதில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஸ்டான்லி மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். மேலும் திமுக அரசு துவங்கியது முதல் சைதை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பசுமை சைதை சார்பில் 1.13 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர்கள் விரும்பினால் அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு மரக்கன்று நடுகிற ஒரு திட்டத்தை தொடங்கினோம். அந்த திட்டத்தை தொடங்கி முதல் மரக்கன்றை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அங்கே தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைக்கிற போது நாங்கள் அன்றைக்கு முடிவெடுத்து அறிவித்தது 1 லட்சம் மரங்கள் நடுவோம் என்று அன்றைக்கு அந்த திட்டத்தை தொடங்கினோம். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இதுவரை அந்த பசுமை சைதையின் சார்பில் 1,13,000 மரங்கள் நடப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. முதல் மரக்கன்றை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நட்டு தொடங்கி வைத்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஜனநாயகம் தன்னுடைய பாணியில் சர்வாதிகாரிக்கு எப்படி கொட்டுமோ அதுபோல மக்கள் கொட்டு வைத்திருக்கிறார்கள் எனவும், குறிப்பாக அயோத்தியாவில் வைத்த கொட்டு நிச்சயம் வலிக்கும் என்று நம்புகிறேன் எனவும் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் இருந்து சென்னை செல்வதற்காக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மதுரை விமான நிலையம் வந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, தமிழகத்தில் பாஜக அதிமுகவை விட அதிக ஓட்டுகள் பெற்றுள்ளது குறித்த கேள்விக்கு, அதிமுக பெரிய அரசியல் கட்சி எனவும், அவர்களின் சின்னம் கிராமம் வரை உள்ளது எனவும், அவர்களுக்கு தொண்டர் இருக்கிறார்கள், அதை எந்த காலத்திலும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் எனவும் கூறினார். பாஜகவுக்கு கிடைத்த வாக்குகள் அவர்களுடைய ஓட்டுகள் என்று சொல்ல முடியாது என்று கூறினார். நாடு முழுவதும் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட நவாஸ்கனி பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஓ. பன்னீர்செல்வத்தை விட அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் விஷ்ணுசந்திரனிடம் சான்றிதழ் வழங்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனின் கையை சான்றிதழ் மீது படவிடாமல் தட்டிவிட்டதால் திமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் முதலமைச்சர்தான் எனவும், பிரச்சாரத்தில் 40க்கு 40 என்று சொன்னதைப் போல வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் இருந்து சென்னை செல்வதற்காக தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் முதல்வரின் செயல்பாட்டுக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற நன்மையை பொறுத்து 40க்கு 40 வழங்கியுள்ளார்கள் எனவும், இந்த வெற்றி தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கிடைக்கும் என்று கூறினார். மேலும் அதிமுக பாஜக வேட்பாளர்களின் சூழ்நிலையை பொறுத்துதான் வெற்றி இருக்கும் எனவும், திமுகவின் வெற்றி நிரந்தரமான வெற்றி எனவும் கூறினார். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். தேர்தல் பிரச்சார நேரத்தில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர். அந்த 40க்கு 40 சொன்னதை போல வெற்றி பெற்றிருக்கார். இது இந்த அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் தருகிற அந்த அங்கீகாரம். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட அண்ணன் தளபதியினுடைய செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் கிடைக்கிற நன்மைகளை பொறுத்து அதுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள் இந்த 40க்கு 40 வழங்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும். வருகிற சட்டமன்ற தேர்தலும் இதே போன்ற வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. தமிழகத்தில் மரியாதைக்குரிய தளபதி ஒரு தலைமையில் இருக்கிற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் திருச்சியில் அக்கட்சியினர் அம்பேத்கர் மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மீண்டும் போட்டியிட்டார். இதில் 1.03 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து
தமிழகம் முழுவதும் கட்சியினர் வெடிவெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கர் உருவச் சிலைக்கும் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.